வாழ்க வளமுடன். வெல்கம் டு எஸ்ஜே டெய்லரிங். வாங்க இப்போ கிறிஸ்டல் பிரேஸ்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாமா? பாருங்கள், இந்த மாதிரி மணி இருக்குது, கோல்டன் மணி. இந்த மாதிரி லாக் இருக்குது. இது வந்து ரிங்கு. இந்த லாக்கும் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா நம்ம வந்து அந்த எலாஸ்டிக்லேயே வந்து முடி போட்டுக்கலாம். அது பாருங்கள், இது வந்து எலாஸ்டிக். இது ஒயரு இந்த மாதிரி இருக்கும், திக்காக ரப்பர் மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து டாலருங்க. நம்ம ப்ரெஸ்லெட்டில் வந்து அழகாக தொங்கும் இந்த டாலருங்க. பாருங்கள், வெரைட்டியாக இருக்குது. இந்த டாலர்லாம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். அழகாக முத்து, மீன் மாதிரி எல்லாமே வந்து டாலர் தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்டல் மணி வந்து வெரைட்டியாக இருக்குது. இந்த கலர்ஸ்லாம் வந்து நம்ம கலந்தும் போடலாம், இல்லை தனித்தனியாகவும் போடலாம். இது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரே கலரில் போட போகிறேன். ரோஸ் கலர் மட்டும்தான் போட போகிறேன் இப்போது. பாருங்கள், இந்த ஒயரை வந்து எடுத்துக்கணும். இது டாலரு. இதுக்கு வந்து நோஸ் கட்டர் மட்டும் போதும், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்கள். பாருங்கள், இப்போது கிறிஸ்டல் ஸ்டோனில் வந்து நம்ம இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு அப்படியே கோத்துக்கலாம். இது வந்து ஊசிலெலாம் கோக்க முடியாது. இது பாருங்கள், அப்படியே கோக்கலாம். இதை இந்த மணியில் வந்து நம்ம நடுவில் வந்து நம்ம இந்த டிஸ்கோ மணி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மணியும் நடுவில் கோத்துக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா கோல்டன் மணியும் கோக்கலாம். எது நம்ம இஷ்டம்தான். நம்ம க்ரியேட்டிவாக எது வேணுமானாலும் நடுவில் கோத்துக்கலாம். இப்போ நான் வந்து கோக்குறது வந்து இப்போது ஃபுல்லாக கிறிஸ்டல் மணியை மட்டும்தான் கோக்குறேன். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி கோத்துட்டு ஒரு 24 மணி நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது இதில் கோத்துட்டு பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நைட்டாக இருக்கவே வந்து டால் அடிக்குது. அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது எனக்கு கோக்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கோத்துட்டு நம்ம எண்ணி பார்க்கலாம். 24 கோக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் கோக்கணும். கோத்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து கோத்ததெல்லாம் நான் வந்து நடுவில் வந்து ஒரு சில்வர் கலரில் ஒரு பீட்ஸ் வச்சு நான் கோத்துருக்கேன். அதே மாதிரி டாலரும் வந்து கோத்து வச்சிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ எண்ணி பார்க்கலாம். இன்னும் 2 கோத்துடலாம். இப்போது இது மாதிரி கோத்தாச்சு. இப்போ 24 கோத்துருக்கேன். இப்போ இந்த லாக் எப்படி போடுறதுன்னா பாருங்கள், நம்ம சாதாரணமாக கல் முடி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி முடி போட்டுடணும். இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு முடி போட்ட மாதிரி போட்டுட்டு அப்படியே வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயரை இந்த சந்துக்குள்ளவும், அந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த சந்துக்குள்ளவும் விட்டு அப்படியே இழுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சந்தில் விட்டு இப்போ அப்படியே இழுக்க போகிறோம். இப்போது அவ்வளோதான். இப்போ இந்த நாட்டு வந்து அப்படியே நல்லா அழகாக முடி போட்டுக்கிச்சு. இழுத்தமாக கூட இப்போ வராது, ஏன்னா இது வந்து உருவிக்கிட்டு வந்துடும். ரப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் வந்து அப்படியே இழுத்துக்கின்னு வரும் இந்த கிறிஸ்டல் ஒயரு. இப்போ அப்படியே நான் வந்து ஒரு 2-3 லாக் போடுற மாதிரி 2-3 நாட் போட்டுட்டேன். இப்போ இது ஒன்றுமே ஆகாது, எத்தனை தடவை இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது. இதை கட் பண்ணி கொஞ்சோண்டு இடம் விட்ட மாதிரி கொஞ்சம் கட் பண்ணலாம், ஒட்டை கட் பண்ணாமல். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ இதுக்கு வந்து டாலர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த டாலர் கோத்துட்டு நோஸ் பிளேயரால் நம்ம கொஞ்சம் அதை டைட் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ டைட் ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது.
நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த நாட்டை வந்து நான் சரியாக போடலை. இது பாருங்கள், நாட்டு வந்து நம்ம கல்லுமுடி போட்டோமா இந்த மாதிரி தான் பிரிஞ்சிடும். இது பாருங்கள், இப்போ இந்த நாட் மாதிரியே நான் இது போட்டிருக்கேன். இழுத்தமாக இழுக்க மாட்டேங்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு நடுவில் நான் வந்து டிஸ்கோ மணி சேர்த்துருக்கேன், இதுக்கு சேர்க்கல. எப்பவுமே வந்து முடி போடும்போது இந்த மாதிரி முடி போட்டோமா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.